ஒரு குழந்தை உருவாகும் போது என்னென்ன அம்மாவோட பதிவுகள் போய் அதனோட ஆள் மனசுல பதியுதோ அதுதான் அந்த குழந்தையுடைய பர்சனாலிட்டியா மாறுது ஃபியூச்சர்ல. நம்ம என்ன பண்றோம், கல்யாணத்துக்கு 5000 பேர்த்த கூப்பிட்டு சூப்பரா விதவிதமா தேவையில்லாதெல்லாம் சமைச்சு போட்டு எத்தனையோ செலவு பண்ணுவாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பிரெக்னென்ட் ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு போட்டு நல்லதா பாத்துக்கணும்னு எந்த வீட்லயுமே தோணாது. அவங்களுக்கு ஒரு நல்ல சமைச்சு போடணும், ஹெல்த்தி ஃபுட்டு வேணும், பிசிக்கலாவும் எமோஷனலாவும் அவங்கள ஹாப்பியா வச்சுக்கணும். எமோஷனலா பயங்கர டார்ச்சர் பண்ணோம்னா அந்த டார்ச்சர் என்ன அப்படின்னா குழந்தையுடைய ஆள் மனசுல போய் பதிஞ்சிரும். தாயினுடைய எண்ணங்கள், தாய் பயந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த பயம் போய் குழந்தைக்கு பதியும். தாய் கோவப்பட்டுட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த கோபம் போய் பதியும். தாய்க்கு வெறுப்புணர்ச்சி இருக்குது அப்படின்னா அதுவும் போய் பதியும். என்னென்ன அவங்களோட எண்ணங்கள் பேட் எமோஷன் இருந்ததுனாலும் அதெல்லாம் போய் பதியும். நீங்க லட்ச லட்சமா கோடி கோடியா செலவு பண்ணி கல்யாணம் பண்றீங்க. ஆனா பிரெக்னெண்டா இருக்கும் போது நீங்க எந்த அளவுக்கு உங்க மருமகளை நீங்க பாத்துக்கிறீங்களோ அதுலதான் உங்க வம்சமே அடங்கியிருக்குது, உங்க பாரம்பரியமே அடங்கியிருக்குது. ஒரு நாள் கல்யாணத்துக்கு செலவு பண்றது பெரிய விஷயம் இல்ல. அதுக்கப்புறம் பிறக்க போற குழந்தைக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸும் அந்த வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.